மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். உங்களுக்கே தெரியும், எல்லாரையும் நான் கூட்டி கொண்டே தான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்களே இறங்கி வர மாட்டீங்க, நீங்களும் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இவங்க ஆபீஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா நான் எங்க போவேன்? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நான் யாரை போய் பார்த்தா என் வார்டுக்கு பாலாடி வாங்கி கொடுத்து சொல்லியிருக்காங்க, தபால் தான் கொண்டு கொடுப்போம். யாருக்கு நீங்க என்ன நான் 2 மாசம் ஆச்சு பண்ணி சொல்லி நீங்க இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுப்பேன். என்ன பண்ண நான் 4 மாசம் 4 மாசம் கொடுத்துருப்பீங்களா? இல்ல வேணாம், எங்க ஆபீஸ்ல சொல்லணும். எப்ப சொல்லணும்? யார் சொல்றேன் வந்து பார்த்துட்டு இந்த தபால் அடிக்க சொல்லி உங்க சிடிபிஓ கூப்பிட்டதே நான் தான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அரணத்தங்குண்டில் பாழடைந்த கட்டடத்தில் இயங்கும் அங்கன்வாடி மையத்திற்கு மாற்று இடம் கேட்டு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்க ஒண்ணு கூப்பிடல, உங்க சிடிபிஓ யார் கூப்பிட்டீங்க? நீங்க இது பண்ண சொல்லி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லி நீங்க கூப்பிட்டீங்களா? நாங்களும் சொன்னோம் மேடம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்தாங்க. இந்த சிடிபிஓ நீங்களே நாங்க நாங்களும் சொன்னோம். என்ன மேடம், நான் முதல் நாள் லைட் அடிக்கிறேன், மறுநாள் காலையில வர்றாங்க, அப்படி எப்படி நீங்க சொல்லி வராம இருக்காங்க? நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடியே பிரச்சனை நடக்கிற பூரா நாங்களும் சொல்லிட்டு தான் இருப்போம். சரி, இப்ப எல்லாமே இல்ல மேடம், இப்ப என்னால பால்வாடியை வந்து விட்டு கொடுத்துட்டு நான் போய் 8வது வார்டு இவங்க வந்தாங்களா அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வந்தாருல, அன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கிறது பூரா நான் எங்க சைடு போக சொன்னேன். அது எவ்வளவு நல்லா சொல்லாம இருந்த வார்த்தையா சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், ஒரு வருஷம் முன்னாடி நீங்க கொடுத்தீங்களா? ஒரு வருஷம் முன்னாடி நீங்க எங்களை கேட்கலாமா? உடனே சப்போர்ட் சொல்லலாம். நீங்க கவுன்சிலர் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்ததுனாலதான் நீங்க போய் கொடுத்துருக்கீங்க, இல்லன்னா நீங்க கொடுத்துக்க மாட்டீங்க. உங்க பார்வதி டீச்சரை கூப்பிடுங்க, பார்வதி டீச்சரை கூப்பிடுங்க. நான் என்ன சொல்லிருக்கேன்னு கேளுங்க, கூப்பிடுங்க. பார்வதி டீச்சர் என்னமா வாங்க, உங்கள்ட்ட நான் கேட்டதே இல்ல, பேசுறதே இல்ல, பத்தி நான் பேசவே இல்லையா? நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு நான் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு சொல்லிருக்கேன். மேடம் நீங்க ஏழாவது வார்டு கவுன்சிலர், சிங்கம்நரியில வார்டு கவுன்சிலரா இருக்கேன். நாங்க இங்க எதுக்கு போராடிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எங்க அங்கன்வாடி மையம் வந்து வாடகை கட்டிடத்துல இருக்கு. அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு இடத்த பேசி முடிச்சு அங்க வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம். இப்ப அந்த கட்டிடத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக நிப்பாட்டி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. 4 பெட்டிஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த பெட்டிஷன் போட்டவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சரியான வகையில ஒரு கட்டிடம் இல்லாதனாலதான் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க காசுகளை போட்டு ஒரு இடம் இல்லாம OSR லேண்ட்னு நாங்க கட்டுறோம். அதையும் கட்டக்கூடாதுன்னு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். கண்டிப்பா எங்க பிள்ளைங்களுக்கு அங்கன்வாடி வேணும். நன்றி. சம்பந்தமா அதிகாரிகளை பாத்தீங்களா? பேரூராட்சியில பாத்தீங்களா? இந்த அதிகாரியை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இது சம்பந்தமா நாங்க வந்து பெட்டிஷன்ஸ் வந்து பசங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல. ஆனா பேரூராட்சியில எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அனுமதி கொடுத்தாங்க. இப்ப என்னன்னா, பெட்டிஷன் போட்டதுனால அது OSR லேண்ட்ல கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால எங்களை வந்து இப்ப கலெக்டர் சொல்றாங்க. எங்களுக்கு அது இல்லாம எங்களுக்கு டெம்பரரியா தான் நாங்க கேட்கிறோம். நாங்க நிரந்தரமா நாங்க ஒண்ணும் கேட்கல, டெம்பரரியா தான் நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம். பெட்டிஷன் போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? பெட்டிஷன் போட்டது யாருன்னு எங்களுக்கு என்ன தெரியல. 4 பேருங்கிறாங்க. அந்த பெட்டிஷன் போட்டவங்களை வர சொன்னாங்க அப்படின்னா, பெட்டிஷன் போட்டவங்க ஒருவேளை வாடகை வீடு வச்சிருந்தாங்கன்னா கூட நாங்க வாடகைக்கு போக தயாரா இருக்கோம். பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொன்னது பேரூராட்சியா? ஈஓ மேம் சொன்னாங்க எங்களுக்கு. கேட்டீங்களா? நாங்க கேட்டோம், யார் மூலியமா பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டோம். பெட்டிஷன் காப்பியை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈஓ மேம் வந்து இல்ல நீங்க உடனே பிரிங்கன்னு சொன்னாங்க. நான் இப்ப பிரிக்காம நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க டெம்பரரியா தான் நாங்க பண்றோம். அதுக்குமே எங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்கல அப்படின்னா அப்ப என் மக்கள் எங்க போவாங்க, என் பிள்ளை எங்க போவாங்க? சரிங்க, அவங்க அரசு விதிமுறையை மீறி நீங்க கட்டணதான் நீங்களே சொல்றீங்க. அத அவங்க பிரிச்சே ஆகணும்னு சொன்னா உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்ன வரும்? கண்டிப்பா நாங்க ரோட்ல இறங்கி போராடுவோம். அறந்தாங்குண்டுல அந்த சைடு இருந்து பஸ் போக முடியாது, இந்த சைடு இருந்து பஸ் போக முடியாது. அறந்தாங்குண்டு மக்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி நின்று போராடுவோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.